யாராவது பெத்த பொண்ணோட கல்யாணத்துக்கு பட்டிமன்றம் போவாங்களா சார்? அந்த இடத்துல நான் எவ்வளவு மிஸ் பண்ணிருப்பேன் சொல்லுங்க. நான் ஒரு ஆள் என் மகா சௌகரியத்துக்காக அங்க இருந்துடலாம். ஆனா அங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, சீதாராமன் நடுவரா இருந்தா மட்டும்தான் பட்டிமன்றம் உண்டு, இல்லாட்டி கேன்சல் பண்ணிருக்காங்க. ஆனா நான் கேன்சல் பண்ணலாம். ஆனா என்ன நம்பி மூணு சைடு அணி பேச்சாளர்கள் 6 பேர், 2 மியூசிக் பார்ட்டி 6 ஒரு டிரைவர், கிட்டத்தட்ட ஒரு 9 பேருடைய வாழ்வியல் வருமானம் அன்னை. அவங்களுக்கு வருமானம் போயிருமேங்கிறதுக்காக தான் என் மகா கல்யாணத்துல உள்ள ஒரு 3வது விசேஷத்தை நான் மறந்தேன். இது எல்லா பேச்சாளர்களுக்கும் சில இழப்பு வரும். சீதாராமன் ஐயா, நீங்க கொடுத்த டவுரியை இப்ப நான் அந்த மேடல் திருப்பி கொடுக்கறேன். நடந்த கல்யாணத்தை திருப்பி நீங்க போய் நடத்திட்டு வாங்க. நான் அப்படி உட்கார்ந்துருக்கேன். நான் அப்படி உட்கார்ந்துருக்கேன். நீங்க செய்ய வேண்டிய செய்முறைய மறுபடியும் அந்த வருஷத்துக்கு போய் நீங்க செஞ்சுட்டு வாங்க. நான் பண்ணது குற்றம் தான். ஆனா அந்த தப்பு செஞ்சது பிரச்சனை இல்ல, அந்த தப்ப திருப்பி நியாயப்படுத்துறது இருக்குல்ல, பேச்சு திறமையினால உங்களுக்கு நல்லா பேச வரும். நீங்க எது சொன்னாலும் இந்த உலகம் வந்து உங்க பேச்ச கேட்டுக்கும் நம்ம நினைச்சிட்டு அத வீட்டுல நம்ம பிள்ளைங்களுக்கும் செய்யறது இருக்குல்ல, நம்ம மனைவிக்கும் செய்யறது இருக்குல்ல, அதுதான் தப்பு.